வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எத்தியோப்பியாவின் கௌரவ விருதை 140 கோடி இந்தியர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் 38 மாவட்டங்களின் கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை அருண். நவோதயா பள்ளிகளுக்கு வழி ஏற்படுத்திய திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். குனிந்து கும்பிடு போடும் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. சென்னையில் மேலும் 600 மின்சார பேருந்துகளை கொண்டுவர உள்ளோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். எத்தியோப்பியாவின் கௌரவ விருதை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 3 நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக எத்தியோப்பியாவிற்கு நேற்று புறப்பட்டு சென்றார். அதன்படி அந்நாட்டிற்கு சென்ற அவரை அந்நாட்டின் பிரதமர் அபி அகமது அலி விமான நிலையத்தில் வரவேற்றார். அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை தன்னுடன் காரில் அழைத்து சென்றார். அதனைத் தொடர்ந்து எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமதுவுடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது 1000 ஆண்டுகளாக இரு நாடுகளும் தகவல் தொடர்பு பரிமாற்றம் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் நம்முடைய இரு நாடுகளின் ஒத்துழைப்பில் பொருளாதாரம், புதிய கண்டுபிடிப்பு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், திறன் கட்டமைப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பு போன்றவற்றின் முக்கிய அம்சங்களில் விரிவாக கலந்து ஆலோசனை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை என்று நாம் பெற்றுள்ளோம் என்றும், இந்தியாவில் எத்தியோப்பியா மாணவர்களுக்கான உதவித்தொகையை இரட்டிப்பாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருதான தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா என்ற உயரிய விருதை எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது வழங்கி கௌரவித்தார். விருதை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பியாவின் கௌரவ விருதை 140 கோடி இந்தியர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை அருண் சந்தித்து 38 மாவட்டங்களில் கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை அருண் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு சிறுபான்மையின மக்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்து அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார். அறிக்கையில் கல்லறை தோட்டம் மற்றும் கபர்ஸ்தான் ஆகியவற்றிற்கு நிலம் ஒதுக்கீடு செய்வது குறித்தும், சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கான அரசின் கல்வி தொடர்பான சலுகைகள் பெறுவது குறித்தும், சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் பணி நியமனங்கள் குறித்தும், சமண மற்றும் பௌத்த சிறுபான்மை மக்களின் நலனுக்காக உதவும் சங்கங்கள் தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்த பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளனர். நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர், தலைமை செயலாளர் முருகானந்தம், தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ், ஆணைய உறுப்பினர்கள், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அரசு செயலாளர் சரவண வேல்ராஜ், தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் ஆசியா மரியம் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நவோதயா பள்ளிகளுக்கு வழி ஏற்படுத்திய திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திராவிடம் என்பதை கட்சியின் பெயராக வைத்துக் கொண்டு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் என்று வித்தை காட்டி வரும் பொம்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்விக் கொள்கையில் இரட்டை நிலைப்பாடு எடுத்து தமிழக மாணாக்கர்களின் வாழ்வில் விளையாடி வருவதும், வெளியே இருமொழி கொள்கை என்று பேசிவிட்டு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் நவோதயா பள்ளிகள் அமைய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது வெட்கக்கேடான ஒன்றாகும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் நம் நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆண்ட காலத்தில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் அலட்சியத்தால் மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய அரசின் பொது பட்டியலுக்கு சென்றது என்றும்,
45 ஆண்டுகளுக்கு முன்பு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகளை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது என்றும், அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட மக்கள் திலகம் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்தில் இந்தியை திணிக்கும் வகையில் காங்கிரஸ் அரசால் திணிக்கப்படும் நவோதயா பள்ளிகளை அனுமதிக்க மாட்டேன் என்று தெள்ளத் தெளிவாக அறிவித்து செயல்படுத்தினார் என்றும், இதைதான் 30 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எனது தலைமையிலான அம்மாவின் அரசும் கடைபிடித்தது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று வாய் வீரம் காட்டாமல் இனியாவது இந்த விடியா திமுக அரசு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து தமிழகத்தின் வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் முழுமையாக எடுத்துரைத்து அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். குனிந்து கும்பிடு போடும் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா? கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் எதிர்க்கட்சி அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் காந்தியடிகளின் பெயரை அகற்றிவிட்டு சொன்னால் வாய் சுளுக்கிக் கொள்ளும்படி இந்தியில் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கட்சியின் பெயரில் வைத்துக் கொண்டு இதை எதிர்க்க கூட தயக்கம் என்று தெரிவித்த அவர், வறுமையை ஒழித்த சாதனைக்கு தண்டனையாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கி உள்ளோம் என்றும், இதற்கு எப்படி முட்டுக் கொடுக்க போகிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் மேலும் 600 மின்சார பேருந்துகளை கொண்டு வரப் போகிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற குழுவின் 3வது கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் 10வது மாடி கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். அப்போது காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் என்றும் நாம் முன்கூட்டியே நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் என்றும், இதனால் இந்தியாவிற்கே வழிகாட்டும் நிலையில் தமிழ்நாடு இயங்குகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருகிறது என்றும், இதனை குறைக்க சிறந்த வழியாக எம்டிசி மூலமாக முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்றும், மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதால் தான் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர போகிறோம் என்றும், இதனால் நெரிசல் குறையும், காற்று மாசு குறையும், எல்லோருடைய நேரமும் மிச்சமாகும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் கற்பனையில் வாழ்ந்து வருகிறார் என்று திருப்பூரில் அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அமைச்சர் மு பே சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டங்களுக்கான மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களினால் பல லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் தாலிக்கு தங்கம் திட்டம் இடையில் நிறுத்தப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் உள்ளிட்ட காரணங்களால் ஆர்டர் கொடுத்ததும் பெறப்படாமல் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு விடுபட்டவர்களுக்கு 2வது பட்டியலாக இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் 74 பயனாளிகளுக்கு இந்த திருமண திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு திருமணத்திற்கு 50,000 நிதியுதவி, அதே போல் இன்றைக்கு தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இதனுடைய மதிப்பு தங்கத்திற்கு மட்டும் ஏறத்தாழ 74 லட்சம் ரூபாய். அதே போல் இன்றைக்கு திருமண உதவித்தொகையும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக மட்டும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்திலே மட்டும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று வளர்புரம் ஊராட்சியில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வளர்புரம் ஊராட்சியில்
அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது கொள்ளையடிக்கும் திமுக ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளரை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் அதிமுக வளர்புற கிளை செயலாளர் விஸ்வநாதன், செங்காடு ஊராட்சி அதிமுக கிளை செயலாளர் பாபு, அதிமுக மன்னூர் கிளை செயலாளர் மோகன சுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மங்களம் அடுத்த ஜம்போடை கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பச்சையப்பனை குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி துர்கா என்பவர் துண்டால் கழுத்தை இறக்கி உயிர் மாய்த்த சம்பவம் குறித்து மங்களம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அடுத்த ஜம்போடை கிராமத்தில் ஓட்டுநர் பச்சையப்பன் என்பவர் மனைவி துர்கா மற்றும் 2 ஆண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். காலப்போக்கில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் துர்கா கணவரை விட்டு பிரிந்து சென்று தனது தாய் வீட்டில் பல ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளார். ஓட்டுநர் பச்சையப்பன் சபரிமலைக்கு சென்றுவிட்டு நேற்று வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் இரவு மனைவியின் தாய் வீடான மணிமங்கலத்திற்கு குடிபோதையில் சென்றபோது பச்சையப்பனுக்கும் மனைவி துர்காவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மனைவி துர்கா கணவர் கழுத்தை துண்டால் இறுக்கியதில் பச்சையப்பன் அதே இடத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அதன் பின்னர் மனைவி துர்கா மங்களம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மங்களம் காவல் நிலைய காவல்துறையினர் பச்சையப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து துர்காவிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற மனைவி கணவரின் உயிரை மாய்த்த சம்பவம் மங்களம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டங்களை தடுக்க முயற்சிகள் நடைபெறுகின்றனர் என்றும், 2026இல் இந்த நிலை மாறும் என்றும் கோவையில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரோட்டில் கட்சி தலைவர் விஜய் தலைமையில் நாளை மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ளது என்றும், புதிய தலைவர்கள் கட்சியில் இணைவது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக இளைஞரணி கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீங்களே பார்த்திருப்பீர்கள் என்றும், ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்திற்கு தடை விதிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் என்றும், அந்த தடைகளை எல்லாம் தாண்டி கட்சி கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான அவங்க காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் வந்து அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அவங்களோட பணியை செய்யணும். மக்கள்ல ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை செய்யணும்னு தலைவர் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு தான் தெரியும். அவர் எப்படி வராருங்கிறது பாதுகாப்பு காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும். அது எப்படி வராருங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இல்ல கோவை விமான நிலையத்தில் வரான்னு நான் சொல்லவே இல்லை. அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராரா இல்ல சின்ன மணக்குடியில் திருமணமான ஆண் பெண் இருவரும் தகாத உறவால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று காட்டிற்குள் தூக்குமாட்டி உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் சின்ன மணக்குடியைச் சேர்ந்த விஜய் என்பவர் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருமணமான நிலையில் 2 குழந்தைகள் உள்ளனர். இதேபோன்று நுரையூர் கிராமத்தில் திருமணமான நிலையில் தேவி என்பவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர்.
இந்நிலையில் இருவரும் பழகி வந்த போது ஏற்பட்ட கள்ள உறவு உறவினர்களுக்கும் கிராமத்தினருக்கும் தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் கிராமத்தினர் கண்டித்தனர். இதனால் விஜய் தேவி இருவரும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஊரை விட்டு ஓடிவிட்டனர். இதையடுத்து இரு குடும்பத்தினரும் அவர்களை தேடி கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் பஞ்சாயத்து செய்து விஜயையும் தேவியையும் தனித்தனியாக பிரித்து அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் 8 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இருவரும் குடும்பத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இதற்கிடையே சின்னமனக்குடியையொட்டி உள்ள கள்ளக்காட்டிற்கு மாடு மேய்க்க சென்றவர்கள் மரத்தில் ஆண் பெண் இருவர் தூக்கில் தொங்குவதாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி தலைமையிலான காவல்துறையினர் நேரில் சென்று பார்த்தபோது அங்கிருந்த அடையாள அட்டைகளை சோதனை செய்ததில் ஆணின் உடல் விஜய் என்பதும் பெண்ணின் உடல் தேவி என்பதும் அடையாளம் காணப்பட்டது. இதையடுத்து இருவரின் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்யும் மனுவை இ-ஃபைலிங் முறையில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை ரத்து செய்ய கோரி அரக்கோணத்தில் வழக்கறிஞர்கள் 2வது முறையாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்யும் மனுவை இணையதளத்தில் இ-ஃபைலிங் முறையில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இ-ஃபைலிங் முறையில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை ரத்து செய்ய கோரி ராணிப்பேட்டை மாவட்ட அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரே அரக்கோணம் பார் கவுன்சில் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அரக்கோணம் பார் கவுன்சில் தலைவர் வீரராகவன் தலைமையில் 2வது முறையாக 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்மாறன், பத்மநாபன், ஆறுமுகம், தமின், அன்சாரி, ராமமூர்த்தி, ஹரிதாஸ் உட்பட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற இ-ஃபைலிங் கமிட்டி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை தவிர்த்து தமிழ்நாட்டிலே மட்டும் இ-ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தி இருப்பது உண்மையிலேயே அது கண்டிக்கத்தக்க ஒரு விவகாரம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கிற கீழமை நீதிமன்றங்கள் கிராமப்புறங்களிலே இருக்கிற காரணத்தினாலே நெட்வொர்க் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இ-ஃபைலிங் நடைமுறை என்பது சாத்தியமல்லாத ஒன்று என்று சொல்லி ஏறக்குறைய 3 மாத காலமாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். இ-ஃபைலிங் முறை என்பது உண்மையிலேயே இருக்கிற வழக்கறிஞர்களை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு வேலையாக உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து நாங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இதுவரையிலே இ-ஃபைலிங் நடைமுறையை மாற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்கிறதை தவிர நாங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய கோரிக்கையை நிராகரிக்கவில்லை. ஆனால் இ-ஃபைலிங் நடைமுறை தேவையில்லை என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். திருத்தணி அருகே அரசு பள்ளி மாணவன் மரணத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் காரணம் என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். திருத்தணி அருகே கொண்டாபுரம் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் மோகித் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென்று பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் மரணமடைந்தார். இதையடுத்து உறவினர்கள், கிராமத்தினர் என அனைவரும் ஒன்று திரண்டு மாணவனின் உடலை பள்ளியின் முன்பு வைத்து காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதையடுத்து மருத்துவமனை வளாகத்தில் உயிரிழந்த மாணவன் மோகித் உடலை வாங்க மறுத்து மாணவனின் உறவினர்கள், கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மாவட்ட ஆட்சியர் வர வேண்டும், மாணவன் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், இழப்பீடாக ரூபாய் 1 கோடி நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதற்கிடையே ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் மாணவன் தந்தை சரத்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தியாகராஜன், மாவட்ட கல்வித்துறை அதிகாரி அமுதா, முதன்மை கல்வித்துறை அதிகாரி கற்பகம் ஆகியோர் மாணவன் மரணத்திற்கு காரணம் என காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகரன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருவள்ளூர் மண்டலத்திற்கு செயலாளராக பொறுப்பேற்ற தளபதி சுந்தர் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மண்டல துணை செயலாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பேரணியாக சென்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் சமீபத்தில் புதிய மண்டல செயலாளர்கள், துணை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கான பொறுப்புகளை அறிவித்தார். அதன்படி திருவள்ளூர் மண்டலத்திற்கு செயலாளராக பொறுப்பேற்ற தளபதி சுந்தர் தலைமையில் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்ட மண்டல துணை செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பேரணியாக சென்று திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர். அதன் பின்னர் மண்டல செயலாளர் தளபதி சுந்தருக்கு கட்சியின் நிர்வாகிகள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் வீரவாள் வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை நீலமேகம், ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன், மாதவரம் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மண்டல செயலாளரை தலைவர் ஏற்றி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மண்டல செயலாளராக தளபதி சுந்தர் ஆகிய என்னையும், மண்டல துணை செயலாளராக அண்ணன் ஆவடி ராமதாஸ் அவர்களையும், இன்னும் 2 துணை செயலாளர்கள் செஞ்சி செல்வம், ஏகாம்பரம் உள்ளிட்ட 4 பேரை இன்றைக்கு மறுசீரமைப்பில் தலைவர் ஏற்றி தமிழர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு புரட்சியாளருக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு மரியாதை செய்திருக்கிறோம். தலைவர் ஏற்றி தமிழருடைய நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை கோவையில் 21ஆம் தேதி நடைபெறும் மாரத்தான் போட்டிக்கான மெடல் மற்றும் ஆடை வெளியீட்டு விழா கோவை புரூக்ஸ் ஃபீல்ட் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரத்துடன் ஆண்டுதோறும் நடைபெறும் மாரத்தான் போட்டி பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதன்படி இந்த ஆண்டிற்கான வாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு போட்டிக்கான மெடல் மற்றும் ஆடை வெளியீட்டு விழா கோவை புரூக் ஃபீல்டு வணிக வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் மெடல் மற்றும் ஆடைகளை வெளியிட்ட பின்னர் வாக்ரு இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிட் நிர்வாக இயக்குனர் நௌசத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோயம்புத்தூர் மாரத்தானின் 13வது பதிப்பிற்காக கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளையுடன் மீண்டும் இணைவதில் வாக்குறு பெருமை அடைகிறது என்றும், இந்த ஆண்டு 25,000த்திற்கு மேற்பட்டோர் போட்டியில் கலந்து கொள்கின்றனர் எனவும், புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதில் கோயம்புத்தூர் மக்களின் ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது என்றும் இயக்குனர் நௌசத் தெரிவித்துள்ளார். மாரத்தான் போட்டிக்கான மெடல் மற்றும் ஆடை வெளியீட்டு விழாவில் மாரத்தான் ஓட்டப்பந்தய இயக்குனர் ரமேஷ், பொண்டுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர் அவுட் சைட் ஆஃப் கோயம்புத்தூர், அவுட் ஸ்டேஷன் பீப்புள், 14% பக்கம் அவுட் ஸ்டேஷன் பீப்புள். இந்த வருஷம் நம்ம எப்பயும் போல 3 ஈவெண்ட்டுங்க. ஒரு ஹாஃப் மேரத்தான், அதாவது 21.1 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், அப்புறம் 5 கிலோமீட்டர், 3 டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. காலையில் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆரம்பிக்கும். அப்புறம் அது ஹாஃப் மேரத்தான். 10 கிலோமீட்டர் ஈவெண்ட் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 5 கிலோமீட்டர் ஈவெண்ட் 7:15 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எப்படி நம்ம இந்த ஆர்கனைசிங்கில் மினிமம் இன்கன்வீனியன்ஸ் டு பார்ட்டிசிபென்ட்ஸ், பப்ளிக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே இந்த வருஷமும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலமா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் கோயம்புத்தூர் ஃபுல்லா நிறைய ரூட்ஸ்ல இப்போ ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்க போறாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க செஸ் நம்பர் காமிச்சாங்கன்னா அது ஃப்ரீ பஸ்ஸஸ் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு, நிலம், மனைகளை கொடுத்துவிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர் சங்கம் ஆகியவை சார்பில் 600க்கு மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு, நிலம், மனைகளை கொடுத்த வளையமாதேவி, முத்துகிருஷ்ணாயபுரம், ஆதனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு
மாற்றுமனை கருணை தொகை, வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விவசாய சங்க முக்கிய நிர்வாகிகளை NLC நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் அதிமுகவிற்கு எந்த ஊராட்சிகளில் அதிக எண்ணிக்கையில் வாக்கு அளிக்கப்படுகிறதோ அந்த ஊராட்சி நிர்வாகிக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும் என மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக DG தர்ம பிரகாஷ் அறிவித்துள்ளார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக DG தர்ம பிரகாஷை அதிமுக தலைமை நியமித்துள்ளது. இதையடுத்து அதிமுக செயலாளர் DG தர்ம பிரகாஷ் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, MGR, ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் ஒன்றியத்துக்குட்பட்ட கோடைக்குப்பம், பழவேற்காடு, தாங்கல், பெரும்புழம், அவுரிவாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளின் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதை அடுத்து நிர்வாகிகளிடையே ஆலோசனை நடத்தினார். அப்போது மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு எந்த ஊராட்சிகளில் அதிக எண்ணிக்கையில் வாக்கு அளிக்கப்படுகிறதோ அந்த ஊராட்சியின் அதிமுக நிர்வாகிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் அளிக்கப்படும் என அதிமுக செயலாளராக DG தர்ம பிரகாஷ் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் சந்திரசேகர், சேவல்துரை, ரமணிதுரை, தேசப்பன், மசூதீன், கலோகா, ஞானவேல், பால்ராஜ், கஜேந்திரன், கேசவன், ராஜு, ரவீந்திரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தாய்லாந்தில் இருந்து கார்கோ விமானம் மூலம் அதிக போதைப் பொருள் கஞ்சாவை பார்சலில் வரவழைத்து கல்லூரி மாணவர்களிடமும் வசதி படைத்தவர்களிடமும் கஞ்சாவை விற்பனை செய்த 3 பேரை சங்கர் நகர் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் தாய்லாந்திலிருந்து கார்கோ விமானம் மூலம் பார்சல்களில் அதிக போதை தரும் கஞ்சாவை சென்னைக்கு வரவழைத்து அதனை கல்லூரி மாணவர்கள் மற்றும் வசதி படைத்தவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் சரவணுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சங்கர் நகர் காவல்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் ரெட் ஹில்ஸ் ஒரு வீட்டில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் நிலையில் இருந்த சூர்யா, தீபக், சுந்தர், ராஜ்குமார் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தாய்லாந்திலிருந்து கார்கோ விமானம் மூலம் OG என்ற அதிக போதையுள்ள கஞ்சாவை கடத்தி வந்து ரெட்லிஸ் பகுதியில் கல்லூரி மாணவர்களிடம் 1 கிராம் கஞ்சாவை ரூபாய் 3000க்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து ரெட் ஹில்ஸ் காவல்துறையினர் சூர்யா, தீபக், சுந்தர், ராஜ்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஜாதி வன்மத்தோடு நடந்து கொள்ளும் திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதனை கைது செய்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவோணத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் என்பவர் தொடர்ந்து ஜாதி வன்மத்தோடு நடந்து கொள்வதை கண்டித்து கடந்த 20 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரனை திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் தகாத வார்த்தையில் பேசியதாக கூறி திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் தலைமையில் 100க்கு மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருவோணம் ஒன்றியத்தில் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 100 நாள் வேலைக்கான அட்டையை பறிமுதல் செய்ததுடன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள தமிழரசிக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதனை கைது செய்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட தோழர்களை, இந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகளை, பொதுமக்களை, இந்த துறை சார்ந்து பணி செய்யக்கூடியவர்களை அவதூறாக அத்துமீறி பேசக்கூடிய, அதாவது துறை சார்ந்து பணிகளை மேற்கொள்ளாமல் அதுக்கு மாறாக சட்டப்புத்தகத்துக்கு புறம்பாக தொடர்ந்து பேசி செயல்படக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி சாமிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவரை
அவர் துறை சார்ந்து மீறி செயல்படக்கூடிய பல்வேறு சம்பவங்களை கண்டிச்சு ஏற்கனவே தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை, குடிநீர் உள்ளிட்ட, தெருவிளக்கு உள்ளிட்ட ஏராளமான பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய போக்கினை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இப்படிப்பட்ட சம்பவங்களை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் தெற்கு பக்கத்தில் டிக்கெட் கவுண்டர் அருகே உள்ள பள்ளத்தை விபத்து ஏற்படுவதற்கு முன்பே உடனே மூட வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் அம்பரித பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையம் விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பழனிப்பேட்டையில் உள்ள இரட்டை கண் சுரங்க பாதைக்கு மேல் புதிய தண்டவாளங்கள் அமைப்பதற்காக அந்த பாதையில் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பழனிப்பேட்டை வழியாக மெயின் டிக்கெட் கவுண்டருக்கு செல்லும் பாதை முழுமையாக தடைப்பட்டுள்ளது. இதனால் ரயில் பயணிகள் நலன் கருதி ரயில்வே துறை இரவு 8 மணி வரை மட்டுமே செயல்பட்டு வந்த தெற்கு பக்கம் உள்ள டிக்கெட் கவுண்டரை 24 மணி நேரம் செயல்படும் வகையில் மாற்றி அமைத்துள்ளது. ரயில்வே துறையின் இச்செயல் பயணிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் ரயில் பயணிகள் டிக்கெட் பெற்று வெளியேறும் இடத்தில் 1 அடி அகலத்திற்கு பள்ளம் ஒன்று உள்ளது. இந்த பள்ளத்தினால் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் கடந்து செல்ல பெரும் சிரமமாக உள்ளது. விபத்து ஏற்படுவதற்கு முன்னரே உடனே அந்த பள்ளத்தை மூட வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே போதைப் பொருள் கடத்தி வந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் கும்பலை ஒழிப்பதில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெங்களூரில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மெத்தபெட்டமைன், MDMA, கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை கடத்தி விநியோகம் செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கும்மிடிப்பூண்டி அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்தின் பேரில் சந்தோஷ், நடராஜ், கிஷோர் குமார், தவசி, சுந்தரபாண்டியன் ஆகியோர் போதைப் பொருட்களை கடத்தி திருவள்ளூர் பகுதியில் விநியோகம் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 373 கிராம் மெத்தபெட்டமைன், 48 MDMA மாத்திரைகள் மற்றும் கொக்கைன் பொருட்களை மீட்டனர். இதையடுத்து 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படப்பை பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கு கம்ப்யூட்டர், இணைய சேவை உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் கண் துடைப்பிற்காக புதிய காவல் நிலையம் திறக்கப்பட்டதாக புகார் அளிக்க சென்றவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மணிமங்கலம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள காவல் நிலையத்தில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் சென்னையை ஒட்டியுள்ள கிராம மக்களும் புகார் அளித்து வந்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி மணிமங்கலம் காவல் நிலைய எல்லையை 2ஆக பிரித்து படப்பையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதிய காவல் நிலையம் உருவாக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு செயல்பட்டு வந்தது. இருப்பினும் படப்பை காவல் நிலையத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக புகார் அளிக்க சென்றால் CSR மற்றும் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கு கம்ப்யூட்டர், இணைய சேவை உள்ளிட்ட வசதிகள் இல்லை என காவலர்கள் தெரிவிப்பதாக புகார் அளிக்க செல்பவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். எத்தியோப்பியாவின் கௌரவ விருதை 140 கோடி இந்தியர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன், பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் 38 மாவட்டங்களின் கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை அருண். நவோதயா பள்ளிகளுக்கு வழி ஏற்படுத்திய திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். குனிந்து கும்பிடு போடும் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. சென்னையில் மேலும் 600 மின்சார பேருந்துகளை கொண்டுவர உள்ளோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.